அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், KTV School யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் சம்மந்தப்பட்ட தகவல் மற்றும் வேலைவாய்ப்பெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த CUET UG 2023 CUET PG 2023 எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ரிசல்ட்டுக்காக. ஸோ இப்போ அடுத்து காலேஜஸ், கோர்சஸ், யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் வந்து பார்க்க சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டைமில் வெரிஃபை பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரிசல்ட் வந்த உடனே எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன காலேஜில், எந்த யூனிவர்சிட்டியில், என்ன கோர்ஸு, எலிஜிபிலிட்டி எப்படி அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் அதுக்காக தான் CUET UG பற்றின அப்டேட்லாம் போயிட்டுருக்கு. அந்த வரிசையில் இந்த வீடியோலையும் ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, இந்த காந்திகிராமில் அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சருக்கு என்ன கட் ஆஃப் இருந்தால் கட் ஆஃப் இப்போதான் CUET UGயில் கட் ஆஃப் இருந்துச்சுன்னு சொன்னால் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்லலாம் தான். இப்போ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா பண்ணி வைங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. ஓகேங்களா? சரி, காந்திகிராமில் இந்த வருஷம் 2023-24 இந்த அகாடமிக் இயருக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் கோர்ஸுக்கு CUET UGயில் என்ன ஸ்கோர் எடுத்துருக்கீங்களோ அதை வச்சு அப்ளை பண்ணணும். எப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிசல்ட் வெளியே வரணும். ஸோ ரிசல்ட் வந்துட்டு 15ஆம் தேதி எதிர்பார்க்குது. 15ஆம் தேதி வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக இதில் காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் அப்டேட் பண்ணணும். யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் இதே ப்ராசஸ் தான் மற்ற யூனிவர்சிட்டிக்கும். ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் எல்லா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அது இல்லாமல் ப்ரைவேட் காலேஜஸ் இந்த மாதிரி கூட அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர் இஸ் சேம் ஃபார் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ ஜஸ்ட் ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிளைன் அபவுட் ஹவு டு ரெஜிஸ்டர் in the concerned university or colleges. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் காலேஜோட வெப்சைட்டில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸு, CUET ஸ்கோர் என்ன சப்ஜெக்ட் அட்டன் பண்ணீங்க, பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிற முழு விளக்கம் அதில் கேட்பாங்க. அதை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஜஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் காந்திகிராமில் ஒரு 1000 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கிளாஸஸ் சீட் வந்து ஒரு 60 சீட்டு தான் இருக்குன்னு சொன்னால் அந்த 1000 பேரில் என்ன ரேங்க் இருக்கோ கம்யூனிட்டி வைஸு, இப்போ ஓபிசி இருக்கும், ஏன்னா ஆல் இண்டியா கோட்டா ஓபிசி இருக்கும், அடுத்து ஓசி, ஃபஸ்ட்டு வந்து ஓசி, அடுத்து ஓபிசி, அடுத்து எஸ்சி எஸ்டி, இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸ் உண்டு. அடுத்து இடபிள்யூஎஸ் அவங்களுக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் கம்பல்சரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால் இப்போ நம்ம கட் ஆஃப் பற்றி அதை பேச முடியாது. ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க CUET ஸ்கோரை. அதை வச்சு ரேங்க் லிஸ்ட்டு வரட்டும். அப்புறம் எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு அரைவ் பண்ண முடியும், ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். திஸ் இஸ் சேம் ப்ரொசீஜர் ஃபார் ஆல் ஓவர் இந்தியா இன் ஆல் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. ஹவு டு ரெஜிஸ்டர் யுவர் CUET ஸ்கோர். Same, the information is very useful for you people to go further. So please subscribe to our channel and I will come back to you in another videos with more details after result. Okay, thank you for watching KTV School.